ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து எதுக்கு என்னால் வீடியோ போடணும், நேற்று ஃபுல்லாக செம்ம மழை காலையிலேருந்து நேற்று நைட்டு வரைக்கும். இன்றைக்குமே மழை முடியவே இல்லை. இப்போ டைம் கரெக்டாக 10 மணி ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது. அவ்வளோ மழை, இடி மின்னலோட மழை. அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. சுத்தம்பர நெட்ஒர்க்குமே இல்லை. எனி டைம் இடி இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. இடி இடித்தாலும் மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவோம். அதனால தான் நேற்று என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நேற்று கம்மலை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களோட சின்ன வயசு கதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னுமே நிறைய நான் சொல்லலை. ஏன்னா நான் ஏதாவது இன்னும் நிறையா நான் சொல்லியிருந்தா அப்படி சொல்லியிருப்பீங்க. என்ன ஏதாவது இது பண்ணுறியா, சிம்பதிகேட் பண்ணுறியா அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காண்டி தான் நான் எதுவுமே நான் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க. லாஸ்ட்டு சொல்லியிருந்தீங்கல்ல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, அதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். எதுக்கு நான் அந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு உண்மையானுமே ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் இன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நான் பிறந்ததுலேருந்து இன்னும் கல்யாணம் ஆகி வந்து இன்னுமே கஷ்டப்பட்டுருக்கேன். என் லைஃப்பில் கொஞ்சமாவது ஒரு ஆடம்பரமாக இல்லைனாவது ஒரு மீடியமான இதுக்காக நம்மக்கிட்ட இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்காண்டி தான் சரி, நம்ம யூடியூப் மூலிமா எதனாவது நம்மளுக்கு ஒன்று வந்தால் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணலாம், கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்கேன். இப்போல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கெலாம் போகிறதே இல்லை. முன்னாடியாவது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். இப்போ ஆட்டோவும் கொஞ்சம் உடஞ்சி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அவர் வேலைக்கெலாம் போகிறதில்ல. இங்கே ஊருக்குள்ளே இந்த இப்போ எல்லாம் வயல் வேலை நடக்குது இல்லை, அங்கே போயிட்டு நான் நடவு நட்டுக்கிட்டு அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்ருக்காரு. நேற்று நான் போயிருந்தேன். மழை கொஞ்சம் விட்டா பிறகு ஒரு தூரிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த டைமில் சரி நான் போயிருந்தேன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் நடவு நட்டுருப்பார். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்புறமா நான் அப்லோட் பண்ணிடேன். நிறையவே சொல்லியிருந்தீங்க, நல்லா மேக்கப் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு உண்மையானுமே உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் சொன்னால் கூட தப்பாக சொல்லுவீங்க. என்ன ரொம்ப இது பண்ணுறியா, உங்ககிட்ட நீ மட்டும்தான் கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்ட ஆரம்பிப்பீங்க. உண்மையானுமே சொல்கிறேன், என்கிட்ட மேக்கப் பண்ணுறது அளவுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை. உண்மையாக சொல்ல போனால் அதான் எதுவுமே இல்லை மேக்கப் பண்ணுறதுக்கு. அதுதான் நான் எதுவுமே மேக்கப் பண்ண மாட்டேன். எதுவுமே சிம்பிளாக இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கிறேன். இது கூட சொல்லுவீங்க, இது கூடமா வாங்குறதுக்கு கூட உன்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையானுமே அது வாங்குறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லை இப்போதைக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோமே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவில் வந்து உப்புமா நானாக சும்மா ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க, நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் அரிசி உப்புமா தான் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து அரிசி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி தான். அதை நான் வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து செம்ம மழை இப்போ தான் கொஞ்சம் விட்டுருக்கு. அதனால் வறுக்கக்குள்ள என்னால் வீடியோ எடுக்க முடியல. அரைச்சுமே வச்சுட்டோம். அம்மியில் தான் அரைச்சோம். ரொம்ப கை வலி வர ஏதோ ஓரளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம அரிசி உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, சுகர் போட்டு பண்ணலான்னு நினச்சேன். அது அவ்வளோவும் சுகர் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது, ஒரு டேஸ்ட் கொடுக்காது. அதுக்கெலாம் சுகர் போட்டால் ஏலக்காய், முந்திரி, நெய், தேங்காய் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக அப்படியே வெறும் சுகரு, சர்க்கரை இது மட்டும் போட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால வேண்டான்னு சொல்லிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லை, அதனால வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கு. அது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருவேப்பிலை தாங்க கிடைக்கவே மாட்டுதாங்க. ஒரு வீட்டில் இருக்குது, ஆனால் அதை நான் போக மாட்டேங்க எங்கேயுமே. அப்புறம் மாமியாருமே இல்லையே, அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. கருவேப்பிலை போட்டுருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கருவேப்பிலை கொத்தமல்லிலாம். அதான் இங்கே கிடைக்க மாட்டேது. சரி வாங்க, இதை வச்சு நான் ட்ரை பண்ணலாம். இன்னுமே வேலை நிறையா இருக்குது. அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி வச்சுருக்கேன். அவங்க வருவாங்களா என்னான்னு தெரில, எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும். சரி வாங்க பண்ணலாம். சேர்த்துட்டு எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடை சட்டி நல்லா காஞ்சிருச்சா, அதனால் ரொம்ப இதாகிடுச்சு பாருங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இது கூடவே சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே அரிசி இதையுமே சேர்த்துக்கலாம். அரிசி பவுடருமே சேர்த்துட்டேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கட்டி விழுவாது, நம்ம தண்ணி சேர்த்து விதைக்க கொள்ளாதுக்காண்டி. நல்லா வறுத்து விட்டாச்சு. கொஞ்சமாக
கொஞ்சமாக உப்பும் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக வெந்துடுவேன். எல்லாம் இது பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துடும் நல்லா. இதை நம்ம மூடி போடலை, ஏன்னா இது கொஞ்சமாக தானே இருக்குது. சீக்கிரமாகவே வெந்துடும். அரிசி நம்ம பவுடர் பண்ணி தானே போட்டிருக்கோம். இது ரவா மாதிரி தானே, தண்ணி மூடி போட வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் இப்போயும் எப்படி கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்ட பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு, காரமாகவும் இருக்குது. இது கூட கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நான் சாப்பிட்டுப்பேன். சரி, வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். சர்க்கரைலாம் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப பசி. டைம் கரெக்டாக 10 மணி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு. இது வீட்டுக்குள்ளே இருக்கா, மழை பெஞ்சு கரண்ட் இல்லையா, அதனால் இந்த மாதிரி இருக்குது. சரி, சாப்பிட்லாம் வாங்க. மழைலாம் ஒரு வழியாக விட்டுருக்கு. சரி, அவங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி நாற்றுனாடுறாங்க பாருங்கள். ஒரு காலம் தண்ணி இந்த இடத்துலலாம் இல்லை. அவ்வளோ தண்ணி அந்தாண்ட வயலுக்கு வடிகட்டி விட்டுட்டார். அதனால் தண்ணி இல்லாமல் இது பண்ணிட்டு இருந்தார். பாருங்கள், நான் கொஞ்சமாக சிரிங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் ஈன்னு காட்டிட்டு மாதிரி சிரிக்காத. அப்புறம் அந்தாண்ட எல்லாம் பண்ணலை பாருங்கள். எப்படியும் சரி இதுமா இருக்காருன்னு சொல்லிட்டு நானுமே போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். காலை வச்சு இது பண்ணி நமக்கு காலெலாம் உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. ஆனால் முன்னாடி வருஷம் ரொம்ப அந்த வேலைக்காண்டி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி என்னோடய மாமியார்லாம் அப்படியே என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. தெரியுமா, போன வருஷம் நான் வந்தால் புதுசு, அப்படியே கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. ஏதாவது தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன். அவர் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். 1 இன்ச்சு விட்டு பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் என்னோடய மாமியார் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கும் நம்மளால பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. இந்தாண்டா என்னோடய மாமனார் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அரிசி மாவில் எப்படி நான் உப்புமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி வறுக்கக்குள்ளலாம் செம்ம மழை. எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் பண்ணி அவங்களுக்கு தனியாக தொட்டுக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சா, அதெல்லாம் அரிசி வறுக்கக்குள்ளே பவுடர் பண்ணக்குள்ளே வீடியோ எடுக்கக்குள்ளே அம்மியில் தான் வச்சு அரைச்சிட்டு இருந்தேன். அம்மியில் அரைச்சக்குள்ளே மழை அப்போ லைட்டாக அம்மியில் அரைக்கக்குள்ளே விட்டுருச்சு. சரி, ரொம்ப நாசனம் இருக்கும் மழை பெஞ்சு, அதில் இடத்த காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லலாம் காமிக்கல. என் ஹஸ்பண்டு நாற்று நட்டுதான், நீங்கள் பார்த்தீங்களா எப்படி நட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய மாமனார்லாம் போய்ட்டு 2 டைம் இப்படி பண்ணுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார். என்னோடய மாமியாரும் என்னோடய ஹஸ்பண்டு தான் ரொம்ப அங்கேயே இருந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. முன்னாடி ஆளுங்களை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுங்களாம் வர்றதில்ல. நிறைய பேர் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அதனால் போயிடுறாங்க. ஆளுக்குள்ளே வரதில்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோ பார்க்கலாம்.